ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 14வது அத்தியாயத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இந்த அத்தியாயத்துக்கு பெயர் குணத்ரய விபாக யோகம் என்று பெயர். குணம் என்றால் தன்மை, ஒன்றினுடைய இயல்பு பெயர். அது எத்தனை? திரயம் என்றால் மூன்று குணங்களை பற்றி பேசுகின்ற தலைப்பை உடையது இந்த அத்தியாயம். விபாகன் ஆராய்ச்சி செய்தல், விவேகம் செய்தல் பெயர். தலைப்பை உடையது இந்த அத்தியாயம். குணத்ரய விபாக யோகம்னு பெயர். அதற்கு முன்பு பகவான் இதில் இந்த அத்தியாயத்தில் 5-6 ஸ்லோகத்தில் அப்புறந்து இந்த குணத்திரயத்தை பற்றி பகவான் சொல்ல போகிறார். அதற்கு முன்பு இந்த ஞானங்களை பற்றி, ஞானத்தை பற்றி, மகிமையை, ஞானங்களை பற்றி துதி செய்கின்றார். எந்த ஞானம் சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம். இதுவரை கூறிய சேத்திரேக்க ஞானம் அல்லது ஆத்மா அனாத்மாவை பற்றிய ஞானம் அல்லது நம்மை பற்றிய ஞானம், அந்த ஞானத்தை இதில் துதி செய்கிறார்னு சொல்லுவாங்க. பொதுவாக எப்படி துதி செய்கிறார்? முதல் 2 ஸ்லோகம் பகவானே தொடங்குகின்றார். ஞாத்வா முனையக, முனையகன் அந்த இடத்துல முனிவர்கள் அல்லது ஒரு ஆசிரியர் சொல்றாரு சந்நியாசினக, சந்நியாசிகள் சொல்றார். அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது? எல்லோராலும் இந்த ஞானத்தை அடைய வேண்டும். குறிப்பாக சந்நியாசிகள் கண்டிப்பாக அடைய வேண்டும் சொல்றார். எப்படி வக்கீலுக்கு எல்லாருக்கும் லா முக்கியம்னு, ஆனால் வக்கீலுக்கு எப்படி ஸ்பெஷலாக லா படிச்சிருக்காங்களோ, எல்லோரும் ஓரளவு மருத்துவம் தெரியும், ஆனால் டாக்டருக்கு எப்படி விசேஷமாக சில மருத்துவங்கள் தெரியுதோ, அது மாதிரி எல்லோருமே ஞானத்தை அடைய வேண்டியதுதான். ஆனால் விசேஷமாக ஒரு சன்னியாசியாக இருந்தால் அவர் இந்த ஞானத்தை அடைந்து இருக்க வேண்டும். அதே பொதுவாக சொல்கிறார் சன்னியாசினாக. ஏன்னா ஒரு சந்நியாச தர்மத்தில் இந்த ஞானத்தை அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். மற்ற வாழ்க்கை முறையில் வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. அதற்கு அதிகமான முயற்சி செய்ய வேண்டும். சந்நியாசத்தில் அந்த ஓரளவு நேரம், காலம் இது நமக்கு கிடைக்கும். அந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் இந்த ஞாத்வா முனையகன்னு சொல்றார். முனிவர்கள் அப்படிங்கிறார். முனிவர்கள்னாலே கட்டுப்படுத்தியவர்கள், மனதை கட்டுப்படுத்தியவர்கள். எதை அறிந்தபின் மீண்டும் அவர்கள் சிருஷ்டி காலத்தில் பிறப்பதில்லையோ, பிரளய காலத்தில் நாசமாவதில்லையோ, அந்த ஞானத்தை, அந்த ஞானமானது ஞானானாம் ஞானம் உத்தமம் அப்படிங்கிறார். ஞானங்களுக்கெல்லாம் சிறந்த, ஞானங்களுக்கெல்லாம் உத்தமமான அந்த ஞானத்தை நான் உனக்கு கூறப்போகின்றேன் பகவானை சொல்றார். பரம்பூய பிரபக்ஷாமி. அப்போ இதுவரையும் கூறலையா அப்படின்னா இல்லை, ஏற்கனவே கூறியதை நான் மீண்டும் மீண்டும் தெளிவாக பிரகாசப்படுத்துவதற்காக நான் கூறப்போகின்றேன்னு சொல்றார். அப்போ 2வது ஸ்லோகத்தில் அந்த ஞானத்தை எப்படி அடையுதுங்கிறத சொல்றார். சாதர்மியம் ஆகதாக, இதை பின்பற்றியவர்கள் 3வது ஸ்லோகம் சொல்றார். 2வது ஸ்லோகத்தில் இதம் ஞானம் உபாசிரித்ய, இந்த ஞானத்தை பின்பற்றி
மம என்னுடைய சாதர்மியம் சொரூபத்தை அவர்கள் அடைந்தார். இந்த ஞானத்தை பின்பற்றிங்கிறார். இந்த இடத்துல பின்பற்றினா என்ன? இந்த ஞானத்தை சாஸ்திர சிரவண மனன நிதித்தியாத்தனத்தை செய்து அவர்களுக்கு என்ன பலன்? சிருஷ்டியிலும் பிறப்பதில்லை, இறப்பதும் இல்லை. அது சித்திம் இதக கதாக பராம் சித்திங்கிறது. பராசித்தியை அடைந்தார்கள், உயர்ந்த கதியை மேலா கதியை அடைந்தார்கள். இதக அப்படிங்கிறார். இந்த தேகத்தில் உயர்ந்த கதியை அவர்கள் அடைந்தார்கள். அது என்ன கதிங்கிறது 2வது ஸ்லோகத்தில் கடைசி வரலி பிரளயே ந வெதந்திச்ச, சிருஷ்டியிலும் பிறப்பதில்லை, பிரளயத்திலும் அவர்கள் வலுவுவதில்லை சொல்றார். எப்படி ஞானத்தினுடைய பலனை சொல்லி அது பராம் சித்தியும் மேலான கதின்னு சொல்லி, அந்த மேலான கதினா என்ன அப்படின்னா பிரளயத்திலும் அவர்கள் நாசமாவதில்லை, சிருஷ்டியிலும் பிறப்பதில்லை. அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பிறவியில்லா பேரின்பம் முக்தி மோட்சத்தை அவர்கள் அடைகிறார்கள்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். சிவஞானம் சொல்லுவாங்க. இதைத்தான் நம்ம சித்தாந்தத்தில் சிவஞான போதம் அப்படிம்பாங்க. இதைத்தான் சொல்லுவார்கள். ஞானம்ங்கிறோம், அது சிவஞானம். போதம்னா அறிவு, சிவனை பற்றிய அறிவு, அது போதம் சொல்லுவாங்க. எப்படி அந்த ஞானத்தை அடைவதற்கு உரிய வழிமுறைகள் என்ன? அனுசரித்தியங்கிற வார்த்தையை சொல்றார். அதை அடையவடு எப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். எப்படி அடையிறது? ஞானத்தை அடையிறது, ஞானத்தினால பலன் இருக்கு, மேலான கதி முனிவர்கள் அடைந்தாருன்னா என்ன ஞானம் அப்படின்னு அது சொல்றாரு. உபாசிரித்திய என்ன ஞானம்? அனுஷ்டித்து சாஸ்திர சிரவண மன நித்தியாசனத்தை அனுஷ்டித்து, அந்த ஞானத்தினுடைய இறுதி ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஞானத்தில் பலவிதமான ஞானங்கள் பேசப்படுகின்றன. வேதாந்தத்திலேயே பலனை பற்றி பேசும், கர்மயோகத்தை பற்றி பேசுது, ஜீவாத்மாவை பற்றி பேசுது, பரமாத்மாவை பற்றி பேசுது. இப்படி பலவிதமான ஞானங்கள் பேசுகின்றன. அதில் எது ஞானம்ங்கிறது? அது சாதர்மியம் ஆகதாக அப்படிங்கிறார். என் சொரூபத்தை உணர்ந்தவர்கள் அப்படிங்கிறார். என்னுடைய சொரூபத்தை பெற்றவர்கள், தனது ஆத்மாவை இறை சொரூபமாக உணர்ந்தவர்கள், ஆத்மஸ்வரூபமும் பரமாத்ம சொரூபமும் சொரூபத்தினுடைய ஆங்கிலில் பார்த்தால் எல்லாம் சச்சிதானந்த சொரூபத்தை உணர்ந்தவர்கள். அதை ஞானத்தினுடைய ஹைலைட்டே அதே. ஒருபொழுதும் பேதம் என்பது இதில் இல்லை. சத்திய ஞான அனந்த சொரூபமாக, அது சாதர்மியம். தன் சொரூபத்தை உணர்ந்தவளும் பகவான் சொல்றார். பகவானுடைய சொரூபம் என்னங்கிறத தெரியும்ல, அதே நித்தியா சங்கராச்சாரிய அடிக்கடி சொல்லுவாங்க. இதில் சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொல்கிறாங்க. வேறொரு இடத்துல சங்கராச்சாரியர் ரொம்ப பிடிக்கும். நித்திய சுத்த முக்த புக்த புக்த முக்தஸ்வரூபக அத்வைத நிர்குண பிரம்மஸ்வரூபக அப்படிம்பார். நித்தியமான, அந்த இடத்துல சுத்தம்னா அழிவற்ற, மாறாத, என்றும் இருக்கின்ற, புண்ணிய பாவங்களற்ற. இருக்கிறதுலேயும் அசுத்த புண்ணிய பாவம் தான்.
அந்த புண்ணிய பாவந்தே மனிதனுக்கு அசுத்தம் சொல்கிறாங்க. அது இல்லாமல் இருக்கின்ற பிறப்பற்ற இறப்பற்ற அதற்கு காரணமான புண்ணிய பாவங்களற்ற எதனாலும் அசுத்தப்பட முடியாத எப்பொழுதுமே சுத்தமான அந்த நான் இருக்கின்றேன்னு உணரணும். பகவான் அப்படி இருக்கிறாருங்கிறது உணர மட்டுமல்ல, அது என் சொரூபம். இல்லையே எனக்கு குளிக்காட்டி அசுத்தமாக இருக்கே, அப்போதுக்கு குளிக்கிறோம், அப்போதுக்கு பல் துளக்கிறோம், துணியெல்லாம் அழுக்காயிருது, மனசெல்லாம் இருக்காதுன்னா அது உபாதி. உபாதிக்குத்தான் அசுத்தமே ஒழிய இந்த ஆத்ம ஞானம் எப்பொழுதுமே சுத்தமானது. அது சுத்தானந்தம் கூட பேர் இருக்கு, சுத்த ஆனந்தம் பேர். அந்த சுத்தம்ங்கிறது பரிபூரணமான, எங்கும் நிறைந்த, இடத்தினாலும் காலத்தினாலும் தேசத்தினாலும் பொருள்களினாலும் வரையறுக்கப்படாத சுத்த சைதன்ய சொரூபக அப்படிங்கிறார். வரையறுக்கப்படாத இது இதனுடைய பொருள். அந்த ஞானத்தை அடைந்தவர்கள் முக்தியை அடைகிறார்கள் சொல்றார். இந்த ஞான சாதனை அனுஷ்டித்தின்னு அந்த இடத்துல ஒரு ஆசிரியர் சொல்றாரு, அனுஷ்டானம் செய்யணும். எது? சிரவண மனனம். அது எப்படிப்பட்ட பாவனையுடன் செய்யணும்? சிரத்தா பக்தியுடன், சிரத்தை பக்தியுடன் அனுஷ்டிக்க வேண்டும் சொல்லிய பகவான் 3வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். 3வது ஸ்லோகத்தில் இந்த உயிர்கள் எப்படிப்பட்ட ஞானம்ங்கிறது 3-4 முதல் ஞானத்தை சொல்றார். முதல் நமக்கு என்ன ஞானம் அப்படின்னா, இந்த உலகம் பிரம்மனிடமிருந்து வந்ததுங்கிறது முதல் ஞானம். அந்த ஞானத்தை அடையும் சொன்னார்ல, அது இந்த 3வது ஸ்லோகத்தை சொல்றார். இந்த உயிர்களுக்கு கருப்பை அந்த மாயை, அந்த மாயைங்கிற கருப்பையிலிருந்து, யோனியின கருப்பை, கருப்பையிலிருந்து இந்த உலகம் தோன்றியது. இந்த கருப்பை அப்படிங்கிறத பகவான் சொல்றார். ஏன்னா தாயினுடைய கருவிலிருந்தான நம்ம வந்தோம். அது மாதிரி எல்லாத்துக்கும் கருப்பை மாயா பிரகிருதி, மூல பிரகிருதி. மாயைங்கிறதுங்கிறதுல சக்தி, தாய் அப்படிங்கிறத சொல்றார். அந்த மாயை இயக்கக்கூடிய பிரம்மனை தந்தை அப்படிங்கிறார். மாயை பிரம்மங்கிற கருப்பையிலிருந்து இந்த உயிர்கள் தோன்றின. அதே 3வது ஸ்லோகத்தை ஞானத்தை கொடுக்கின்றார். மம யோனிகி மகத் பிரம்ம. மகத் பிரம்ம அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்துகின்றார். மகத்னா பெரிய, மேலான, என்னுடைய, மமன என்னுடைய, யோனிகி காரணமானது, மகத் பிரம்ம பெரிய பிரம்மமாகும். நான் இந்த உயிர்களை தோற்றுவிப்பது, இந்த உயிர்கள் எதிலிருந்து வந்தது என்றால் அந்த மகத் பிரம்மங்கிறதுலிருந்து வந்தது. பகவான் சொல்றாரு, அதில் கற்பத்தை கற்பம் ததாமி அகம். அந்த மகத் பிரம்மத்தில் கற்பத்தை நான் வைக்கின்றேன். ஏ பாரத, ஏ அர்ஜுனா, அந்த மகத் பிரம்மங்கிற கற்பத்தை நான் வைக்கின்றேன். மகத்னா மாயை, பிரம்மன்னு அவங்களுக்கு தெரியும். சச்சிதானந்த பிரம்மம் இல்லை இந்த இடத்துல. பிரம்ம என்றால் அந்த ஈஸ்வரனுக்கு ஒரு பகுதியாக அந்த ஈஸ்வரன் எடுத்துக்கணும். அதிலிருந்து சம்பவக சர்வபூதானாம், எல்லா உயிர்களும் சம்பவக தோற்றம், அதிலிருந்தே உற்பத்தி ஆகின்றன. பிரகிருதி புருஷனிடமிருந்து பிரபஞ்சத்தின் தோற்றமானது வந்தது. பிரகிருதி புருஷனிடமிருந்து இந்த
இந்த பிரபஞ்ச தோற்றமானது வந்தது. அதே இந்த இடத்துல சொல்றார். அதாவது இந்த தோன்ற தாய் தந்தை, நாம் தோன்றுவதற்கு முக்கிய காரணம் யாரு? தாய் தந்தை. அது மாதிரி இந்த இடத்துல உலகம் தோன்றுவதற்கு நிமித்த காரணமாகவும் உபாதாரண காரணமாகவும் இதில் இருக்கின்றன. உபாதான காரணம்ங்கிறது பெண் உருவம், நிமித்த காரணம்ங்கிறது ஆண் உருவம். அந்த பெண்ணை உபாதான காரணம். பானைக்கு மண் களிமண் உபாதான காரணம். ஏன்னா களிமண் இல்லாம பானை உருவாகாது. அது உபாதான காரணம். இந்த உலகத்துக்கு உபாதான காரணம் யாரு? அம்மன் சக்தின்னு பேர், மாயா சக்தி. நமக்கு உபாதான காரணம், தனிப்பட்ட ஜீவனுக்கு உபாதான காரணம் இந்த இதனுடைய அடிப்படையில் பார்த்தா தாய். களிமண் இல்லாம பானை உருவாகாது. பானை களிமண்ணிலிருந்து தான் வந்தது. எதிலிருந்து என்ன மெட்டீரியலோ அது. அதில் நம்ம யாரிடமிருந்து வந்தோம்? தாயிடமிருந்து, தாயினுடைய கருப்பையிலிருந்து நம்ம வந்தோம். அந்த கருப்பை மாயா தாய். நிமித்த காரணம் குயவன். களிமண்ணுக்கு நிமித்த காரணம் குயவன். குயவன் இல்லாம எப்படி பானை உருவாகும்? மண்ணு தானாகவே உருவாகுமா? தாய் தானாகவே கருத்தரிப்பாளா? இல்லை. ஏன்? தந்தை தேவைப்படுகின்றன. ஆண் சொல்லலாம். அந்த ஆண்னே இந்த இடத்துல தந்தை. உலகத்துக்கெல்லாம் தந்தை அந்த பரமேஸ்வரன். அது அர்த்தநாரி. அதனாலவே நம்மை படைத்தவன் இறைவன் அப்படின்னு சொல்றோம். இறைவனிடமிருந்து தான் நாம் வந்தோம். தாய் தந்தைங்கிறது ஒரு கருவி. எல்லாத்துக்கும் தாய் தந்தைங்கிறது அந்த இறைவன் தான். இப்பிறவியில எத்தனை தாயோ, எத்தனை தந்தையோ, இன்னும் எத்தனை ஜென்மமோ அவர் பட்டினத்தார் சொல்வார். இந்த மாதிரி எத்தனையோ பிறவிகள், எத்தனையோ தாய் தந்தை இருக்காங்க. அத்தனை பிறவிகளுக்கும் மூல தாய் தந்தையாக இருக்கக்கூடியவர் அந்த பார்வதி பரமேஸ்வரவ். ஜெகத பிதர வந்தே பார்வதி பரமேஸ்வரன் வரும். இந்த உலகத்துக்கெல்லாம் தாய் தந்தையாக இருக்கக்கூடிய பார்வதியையும் பரமேஸ்வரனையும் வந்தே நான் வணங்குகின்றேன். அதனாலதான் ஆண்டவனை பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவரிடமிருந்து நம்ம ஆண்டவன் படைத்தார். ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, இந்த பொல்லாத உலகத்துல ஏன் என்னை படைத்தாய் இறைவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. இந்த அருமையான உலகத்துல நமக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து ஆண்டவன் நல்ல உடலை கொடுத்திருக்கின்றான், நல்ல சிந்தனையை கொடுத்திருக்கின்றான், நல்ல இயற்கையை கொடுத்திருக்கின்றான், நல்ல மனதை கொடுத்திருக்கின்றான், வாழ்வதற்குரிய அத்தியாவசிய தேவைகளை கொடுத்திருக்கின்றான். அதை வைத்து கொண்டு நம்ம பிறவியில்லா பேரின்பத்தை, முக்தியை, மோட்சத்தை நாம் அடைய வேண்டும். அந்த இடத்துல பகவான் சொல்றார், கருப்பை யோனியிலிருந்து ஒரு குழந்தை தோன்றுவது போல இந்த எல்லா சூட்சும ஸ்தூல உடலுக்கும் காரணம் மகத் பிரம்ம. அனைத்துக்கும் காரணம். இந்த இடத்துல மகத்னா மேலானங்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் மகத்து. இந்த இடத்துல பிரம்மங்கிறது மிகப்பெரியது, மிகப்பெரியது, தாங்குவது என்று பொருள்படும். பானையை தாங்குவது களிமண். களிமண் அது மாதிரி இந்த இடத்துல இந்த மகத்தை அல்லது அனைத்து உயிர்களும்
எதனால் இயங்குகின்றன, எதனால் இருப்பை அடைகின்றன? இந்த பிரம்ம அப்படிங்கிறது பொருள்படும். இந்த உபாத பிரகிருதி அனைத்துக்கும் காரணமாக இருக்கிறாள் இது மகத்து. இந்த பிரகிருதி எல்லாத்துக்கும் எது காரணம்? அது மகத். மாயை, அவித்யா, அறியாமை, முக்குணமுடைய மாயையும் சொல்லலாம். அதே மகத் அப்படிங்கிற யூஸ் பண்றார். அதை தாங்குவது பிரம்ம. மகத் பிரம்மத்திடமிருந்து வந்தது. சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொன்னால் ஈஸ்வரிடமிருந்து வந்தது. அதே இந்த பரமேஸ்வரிடமிருந்து வந்தது, அந்த பரமாத்மாவிடமிருந்து வந்தது. தஸ்மின் அகம் கர்ப்பம் ததாமிங்கிறார். நான் அதில் கற்பத்தை வைக்கின்றேன். பிரகிருதிக்கான இருப்பையும் சைதன்யத்தையும் அளிப்பதன் மூலம் அதன் அனைத்தையும் தோற்றுவிப்பதற்கான சக்தியை பெரும்படி நான் செய்கிறேன் சொல்றார். அந்த இடத்துல தஸ்மின் அகம் கற்பம், அந்த கற்பத்தை வைக்கிறேன்னா அது கற்பம் தரக்கூடிய சக்தியை நான் கொடுக்கின்றேன் சொல்றார். எப்படி அப்படின்னா, தாய் கற்பிக்கக்கூடிய சக்தி தந்தையிடமிருந்து தான் வருகின்றன. அது மாதிரி இந்த மாயை உலகத்தை படைக்கக்கூடிய, உலகத்தை ஈனக்கூடிய சக்தி அந்த பிரம்மன் இடமிருந்து வருகின்றன. தாய் தந்தையிடமிருந்து வர சக்தியிலே கற்பமாவது போல அதே அந்த உலகம். நாம் அனைவரும் தாயினுடைய கற்பப்பையிலிருந்து வந்தோம். மோட்சத்துக்கு இனி ஒரு உதாரணம் இருக்கு. இனி ஒரு முறை அந்த கற்பப்பையில் போகாமல் இருப்பது முக்தி அப்படிம்பாங்க. கற்பப்பை அவ சாப்பிட்ற சாப்பாடு ஜலத்திலும் மூத்திரத்திலும் மலத்திலும் உள்ள பிறன்றான். கற்பப்பையில் குத்த வச்சு உக்காந்துருப்போம். அந்த அலைச்சல், அந்த அவஸ்தை படாமல் வேடும். மீண்டும் தாயினுடைய வயிற்றில் பிறக்கக்கூடாது. அதுதான் மோட்சம், முக்தி அப்படிமா. அதே இந்த சிருஷ்டியிலும் அவன் பிறப்பதில்லைங்கிறான். இப்போ சிருஷ்டியிலும் பிரளயத்திலும் அவன் பிறப்பதில்லை, இறப்பதில்லை. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஞானம் அவ்வளவு முக்கியம். ஏனெனில் அந்த பிரம்மனாக இருந்தாலும் பிரளயத்தில் அவனுக்கு அழிவு உண்டு. காக்கின்ற பிரம்மன் யமதர்மராஜாவாக இருந்தாலும், ஏன் அதாவது தெய்வேந்திரனாக இருந்தாலும் பிரளயத்தில் அவன் நாசமாக வேண்டும். அனைத்து உயிர்களும், அனைத்து தேவதைகளும், சூரியன் சந்திரன் அனைத்தும் பிரளயத்தில் ஒடுங்கும். குடத்தில் ஒடுங்கும் கும்பகோணம் அப்படிம்பாங்கள. அது மாதிரி அனைத்தும் இது ஒடுங்கித்தான் ஆகணும். எது ஒடுங்குதோ அது பிறக்கும். பிரம்மனுக்கு கூட பிரளயத்தில் ஒடுங்கி அவர் பிறப்பார். ஆனால் இந்த ஞானி, இந்த ஞானத்தை அடைந்தவன், ஞானினா நாட் ஸ்பெஷல் பர்சன் கிடையாது. இந்த ஞானத்தை அடைந்தவன் மீண்டும் பிறப்பதில்லை, பிரளயத்திலும் அவன் ஒடுங்குவதில்லை. அதுவாகவே தானாகவே ஆகின்றான். ரூம்பில் இருக்கிற ஆகாசமும் வெளியே இருக்கிற ஆகாசத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. அது அப்படியே இருக்கும். அது மாதிரி இந்த இடத்துல தான் தன் சுரூபத்திலேயே அவன் இருக்கின்றான். அதனால் இந்த இடத்துல இருப்பை வைக்கின்றேன்னா என்ன அர்த்தம்? இந்த மகத்தானது பிரம்மத்தினுடைய